இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய திருப்பலியில் நான் கருப்பு நிற திருப்பலி உடை அணிந்திருக்கிறேன். நீங்க யோசிக்கலாம், எதற்கு கருப்பு நிற திருப்பலி உடை அப்படின்னு சொல்லி. இன்றைய நாள் என்னுடைய அப்பாவினது நினைவு நாள். சரி, நினைவு நாளாக இருந்தால் கருப்பு உடை அணிய வேண்டுமா? இதற்கு திருச்சபையில் அனுமதி இருக்கிறதா அப்படி என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் அதற்கான முழு விளக்கத்தையும் இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த திரையிலே தருகின்றேன். வாசித்து விட்டு வாருங்கள். இப்பொழுது புரிந்திருக்கும் அப்படி என்று நினைக்கின்றேன். வாருங்கள், திருப்பலியிலே நாம் அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, உம்முடைய திருவடி வந்து சேர்ந்திருக்கும் என்னுடைய அப்பாவை ஆசீர்வதிப்பீராக. அப்பா தகப்பனே, 18 வருடங்களுக்கு முன்பாக உம்மண்டை வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அவர் உம்முடைய நித்திய தயவுக்குள் இன்று மாத்திரமல்ல எப்பொழுதும் வாழ்ந்து கொள்வாராக. மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக என்னோடு கூடவே சேர்ந்து என்னுடைய அப்பாவுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிர்ந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள்
நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லருடன் பாடுவோரும் சேர்ந்து, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. தூய கன்னிமரியே, பெருமகிழ்வு கொண்டவர் நீர். புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவரும் நீர். ஏனெனில் நீதியின் ஆதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம படிச்ச வாசகம் எல்லாருக்குமே தெரிந்த வாசகமாகும். ஆண்டவராகிய கடவுள்
இன்னைக்கு வழமை போல மனுஷனை தேடி வாராரு. அவருக்கு தெரியும் எக்ஸாக்டா மனுஷன் எங்க இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா அவர் படைச்ச மனுஷன் எங்க இருப்பான் அப்படின்னு அவருக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் அவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? இந்த கேள்விய நாம மேலோட்டமாக பார்க்கிற பொழுது சற்று வினோதமாக இருக்கக்கூடும். ஏன் அப்படின்னா, கடவுளுக்கு எல்லாம் தெரியுமே, மனுஷன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கடவுளுக்கு நன்றாக தெரியுமே. தெரிந்தும் கூட எதற்காக கடவுள் ஆதாம நோக்கி நீ எங்க இருக்கிற அப்படின்னு குரல் எழுப்பிக்கிட்டே வந்தார்? இந்த கேள்விக்கான சிறந்த பதில் என்ன தெரியுமா? கடவுளுக்கு தெரியும் மனுஷன் எங்க இருக்கிறான் அப்படி என்பது மாத்திரமல்ல, மனுஷன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படி என்னும் அவருக்கு தெரியும். அது வரைக்கும் ஆதாம் எங்க இருந்தான் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல இருந்தான். கடவுளது அரவணைப்பிற்குள் இருந்தான். கடவுளது கட்டளைகளுக்குள் இருந்தான். கடவுள் போட்ட அத்தனை கட்டுப்பாட்டுக்குள்ளும் அவன் இருந்தான். அப்போ அவன் எங்க இருந்தான்? கடவுளின் கரத்திற்குள் இருந்தான். அவரது சட்டையின் மறைவில் இருந்தான். பத்திரப்பட்ட நிலையில் இருந்தான். பாவம் இல்லாத நிலையில் இருந்தான். அப்போ எங்க இருந்தான் அது கடவுளுக்கு தெரியும். இப்போ அவன் எப்படி இருக்கிறான் அப்படி என்பதும் அவருக்கு தெரியும். அவன் இருந்த நிலையை விட்டு இப்போ மாறிப்போன நிலையில் இருக்கிறான். அவன் இருந்த பரிசுத்த நிலையில் இருந்து பாவம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டவனாக இருக்கிறான். ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றாக தெரியும் மனிதன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு. இன்னைக்கு அவருக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு. உங்களது வாழ்க்கை இன்னைக்கு எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறது அப்படின்னு தெரியும். நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா, அல்லது வீட்டில் இருந்துக்கிட்டு வேற ஏதாவது சிந்தையில இருக்கிறீங்களா, வேறு ஏதாவது குறிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படி என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படி என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதே வேளையில நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படி என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய கடவுள் எதற்கு தெரியுமா ஆதாம் கிட்ட கேட்டாரு, அவன் நீ எங்க இருக்கிற? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு எனக்கு நன்றாகவே தெரியும். இப்போ மனுஷன் என்ன பண்றான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட இருந்து அவன் தன்னை மறைச்சுக்கிறான். அம்மா நான் கேட்கிறேன், கடவுளது பார்வையில இருந்து யாராச்சும் நம்ம மறைச்சிக்க முடியுமா? முடியாது இல்லையா? எல்லாருடைய கண்களையும் கட்டிவிடலாம், ஆனால் தெய்வத்தின் கண்களை ஒருபோதும் கட்டிவிடவே முடியாது. அதாவது எப்படின்னா, இந்த பூனை இருக்கு இல்லையா, அது தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு பாலை குடிப்பது போன்று. அதனுடைய எண்ணம் என்ன? நான் கண்களை மூடிக்கிட்டு பாலை குடிச்சா யாருக்குமே தெரியாது அப்படி என்பதாகும். ஆனா அப்படி கிடையாது இல்லையா? பூனை பாலை குடிக்கிற வேளையில அது பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும். அது போலதான் நாம் சமயங்களில் தப்பான காரியங்கள் பண்ணுகின்ற பொழுது நாம அங்கும் இங்கும் பார்த்துக்கிறோம். நமக்கு தெரிந்தவர்கள் யாராச்சும் பார்க்கிறாங்களா, அல்லது யாராச்சும் பார்க்கிறாங்களா நாம பண்ற இந்த தப்ப? நாம ஸ்மோக் பண்ற வேளையில மறைஞ்சு மறைஞ்சு ஸ்மோக் பண்றோம். யாராச்சும் பார்த்துட்டா வீட்டுல போய் சொல்லி கொடுத்துருவாங்களே. அல்லது போனா நாம ஏதாவது தப்பான உறவுகளோடு பழக்கம் வச்சிருந்தா யாராச்சும் இதை அறிஞ்சுக்கிட்டா வீட்டுல போய் சொல்லி கொடுத்துருவாங்களே, என்னுடைய வீட்டுல இது பிரச்சனை ஆயிருமே. அல்லது போனா இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு கிடைச்சது என்னமோ 35 மார்க்ஸ் தான், ஆனா அதை நான் யாருக்கும் தெரியாம 85 மாத்திட்டேன். வீட்டுக்கு தெரியக்கூடாது இல்லையா? ஒருவேளை தெரிஞ்சிட்டா நான் மாட்டிப்பேன் இல்லையா? நீங்க இங்க பண்ணிட்டீங்க, வீட்டுக்கு கொண்டு போய் காமிக்கிறீங்க 85. அவங்க நம்பிட்டாங்க. எல்லாருடைய கண்களையும் கட்டிவிடலாம், ஆனால் தெய்வத்தின் கண்களை கட்டிவிட முடியாது. நாம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எல்லாமே தெய்வத்துக்கு தெரியும். அப்போ ஆண்டவராகிய கடவுள் அங்க ஆதாம் கிட்ட வந்த வேளையில அவர் கேட்கிறாரு,
ஆமா, நீ எங்க இருக்கிற, எப்படி இருக்கிற, நான் உன்னை எப்பேற்பட்ட நிலையில வச்சிருந்த, நீ இப்போ எப்பேற்பட்ட நிலைக்கு இறங்கி வந்துட்ட. இன்னைக்கு அதே நிலையில ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கக்கூடும். நான் உன்னை எங்க வச்சிருந்தேன்? கோபுரத்துல வச்சிருந்தேன். உன்னை நான் தலையில தூக்கி வச்சிருந்தேன். உன்னை நான் சிறந்த ஆட்டுக்குட்டியாக வைத்திருந்தேன். ஆனா இப்போ நீ தொலைந்து போன ஆட்டுக்குட்டியாக என்னை விட்டு போயிட்டல்ல. நீ தலையாக இருக்க வேண்டியவன் இப்ப வாளாக போயிட்டல்ல. உன்னை சிறப்போடு வைத்திருந்தேன், ஆனா நீ சிகரங்களை விட்டு இறங்கி வந்துட்டல்ல. காரியம் இல்லை, இதெல்லாம் நீக்கும்படியாகத்தான் அன்னைக்கே ஆதாமின் ஏவாளின் பாவங்களை எல்லாம் அழிக்கும்படியாகத்தான் நானே குமாரனாக இந்த உலகத்திற்குள்ள இறங்கி வந்துட்டனா. இறங்கி வந்தனா உன்னுடைய பாவக்காரங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். உன்னுடைய மூதாதையர்களினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். உன்னுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பாவக்காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். உனக்கு அப்புறமாக வரக்கூடிய தலைமுறைகளினுடைய பாவக்காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? மனம் மாறணும். மனம் மாறுவது என்றால் என்ன தெரியுமா? இவற்றையெல்லாம் பண்ணிய இயேசு ஆண்டவரே என்னுடைய மீட்பர் அப்படின்னு சொல்லி நீ நம்பணும். அப்படி நம்புவாயாக இருந்தால் 2 காரியங்கள் பண்ணிக்கொள்வாய். என்னென்ன காரியங்கள் தெரியுமா? முதல் காரியம், என்னை நேசிப்பாய். என்னை நேசிப்பது என்றால் ஏதோ திருப்பலிக்கு போவது, ஜெபமாலை ஜபிப்பது, சிலுவை பாதை சுற்றுவது, இதெல்லாம் கிடையாது. இவையும் தான். ஆனால் இவற்றையும் தாண்டி ஒருபடி மேலாக ஒவ்வொரு திருப்பலியின் முடிவிலும் குருவானவர் என்ன சொல்லுகின்றார்? சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இந்த திருப்பலியில நீங்க யாரை பெற்றுக்கொண்டீர்களோ, இயேசுவை பெற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அந்த இயேசுவை வெளியே சென்று வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்களை பார்க்கின்றவர்கள் நீங்க தான் இயேசுவா அப்படின்னு உங்களில் இயேசுவை காணணும். உண்மைதான் அன்பின் உள்ளங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை பின்பற்றி நடப்பீர்களாக இருந்தால் இயேசுவாக வாழ்வீர்கள். இயேசுவாக வாழ்வது என்றால் என்ன? எப்பொழுதும் தகப்பனுக்கு இடம் கொடுப்பீர்கள். தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பண்ணிக்கவே மாட்டீங்க. தகப்பனுக்கு பிரியமில்லாத துரோகமான காரியங்களை பண்ணவே மாட்டீங்க. தகப்பனுக்கு பிரியமில்லாத அன்புக்கு புறமான காரியங்களை பண்ணவே மாட்டீர்கள். இது காரியம். 2வது காரியம், உங்களை சுற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறார்களே, உங்களது உறவுகள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர், நீங்க சந்திக்கக்கூடிய உங்களது அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அன்பை வாழ்ந்து காட்டுவது, அவர்களுக்கு அன்பை கொடுப்பது, அவர்களுக்கு பொறுமையை காண்பிப்பது, அவர்களுக்கு பொறுமையை வாழ்ந்து காட்டுவது, இப்படியாக நீங்க வாழ்வதுதான் அவருக்கு பிடித்த வாழ்க்கையாகும். இப்படி நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக, இயேசுவை நம்புகிறவர்களாக வாழுகிறீர்கள். அப்படி வாழுகின்ற வாழ்க்கை அன்னைக்கு ஆண்டவராகிய கடவுளால் படைக்கப்பட்ட பொழுது இருந்தானே, அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்ட வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் பிரியப்படுகின்றார். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். வாழ்ந்து பார்ப்பீர்களாக இருந்தால் வாளாக இருக்கக்கூடிய உங்களது நிலை தலையாக உயர்ந்து வரும். கீழாக இருக்கக்கூடிய உங்களது நிலை சிகரங்களுக்கு ஏறி வரும். ஆண்டவர் உங்களை மீண்டுமாக தன்னுடைய ஆசீருக்குள் வைத்து உயர்த்துவார். அப்படி உயர்த்துகின்ற பொழுது நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஏங்கி தவிக்கிறீர்களே, எத்தனையோ ஆசீர்வாதங்கள், உடல் ஆரோக்கியம், மன அமைதி, செல்வ செழிப்பு, சிறந்த வாழ்க்கை, இவையெல்லாம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சேர வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென். என் மரணம் என்னில் விலகிட, என் நோய்கள் நீங்கிட, என் மரணம் என்னில் விலகிட, லாசரை
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொலைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் அன்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்று ஆழமான, உறுதியான, உண்மையான நம்பிக்கையோடு வேண்டி நிற்போம். நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த 8 தேவைகளையும் நம் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்னவர் நம் அத்தனை பேரையும் வாழுவதற்கு என்று அழைக்கின்றார். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும்.
May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக என்னுடைய அப்பாவுக்கு நித்திய இளைப்பாறுதல் வேண்டி ஜெபித்து நின்றேன். என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மேலும் தகப்பனே, இந்த பலியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நீர்தாமே மன அமைதியையும் ஆறுதலையும் வாழ்விலே அவர்கள் வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. May God bless you. See you all tomorrow.